வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வெற்றி கொண்டான். ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக பாதுகாப்பான கடல் போக்குவரத்தை உறுதி செய்வதற்கான முயற்சிகளில் இணைந்து செயல்பட பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, நெதர்லாந்து மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள் ஒப்புக்கொண்டுள்ளன. மேலும் உலகளாவிய எரிசக்தி சந்தைகளை நிலைப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் இந்நாடுகள் தெரிவித்துள்ளன. 2028 ஆண்டிற்கான உலக உள்ளரங்க தடகள சாம்பியன்ஷிப் போட்டியை இந்தியாவில் நடத்துவதற்கான உரிமம் போலந்தின் டோரினில் நடைபெற்ற உலக தடகள கவுன்சில் கூட்டத்தில் வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் பூபதி ராஜு, அன்விஷ் வர்மா உலகின் 7 எரிமலை சிகரங்களை மிக குறைந்த நேரத்தில் ஏறி உலக கிண்ண சாதனை படைத்துள்ளார். ஃபோர்பஸ் வெளியிட்ட 2026 ஆண்டிற்கான உலக பணக்காரர்கள் பட்டியலில் இந்தியா 3வது இடத்தை பெற்றுள்ளது. இந்தியாவில் இருந்து மொத்தம் 229 பேர் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். 26 இந்தியர்கள் இந்த ஆண்டு புதிதாக இந்த பட்டியலில் இணைந்துள்ளனர். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் முன்னிட்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், விவிபேட் கருவிகள், இவிஎம் மேலாண்மை அமைப்பின் மூலம் தற்செயல் கலப்பு முறையில் அந்தந்த சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியல் இறுதி செய்யப்பட்ட பின் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு ஒதுக்கப்படும் இயந்திரங்கள் குறித்த விவரங்கள் அனைத்து வேட்பாளர்களுக்கும் பகிரப்படும் என்று புதுச்சேரி மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ஜவஹர் தெரிவித்துள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் ஆர்லியன்ஸ் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் தொடரில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி சர்மா மற்றும் ஈஷாராணி பருவா ஆகியோர் காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அர்ஜுன் மடாத்தில் ராமச்சந்திரன், ஹரிஹரன் அம்சகருணன் இணையும் காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.